அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இன்றைக்கி ஒரு டெலிஷியஸான ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் பண்ணலாம், டின்னருக்கும் பண்ணலாம். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் மொறுன்னு ரவா தோசை பண்ணிடலாம். இப்போது அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் மாதிரி எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாகா பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை மல்லி, துருவின இஞ்சி சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் ரவை தோசை. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்ல புளிக்காத தயிர் இருக்கணும். புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னால் நம்ம வந்து அதில் மைதா சேர்ப்பாங்க. நம்ம ஹெல்த்தியர் வெர்ஷன் தான் இப்போ பண்ணுறோம். நீங்கள் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுவும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ தண்ணி நல்லா ஊற்றி இதை வந்து கரைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இதை வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருங்க. இது 1/2 hour இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கிரைண்ட் பண்ணி தாளிச்சிருங்க. இப்போ பாருங்கள், 1/2 hour கழித்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் மேலே வந்து கீழே ரவை தங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 1/2 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறீங்களோ ரவை தோசைக்கு அவ்வளோ மொறுன்னு வரும். ஸோ வந்து நியர்லி இந்த குவான்டிட்டிக்கு வந்து ஒரு 20 தோசைக்கு மேலேயே வரும். இந்த மாதிரி வெங்காயமும் பச்சை மிளகாவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நல்ல தோசைக்கல் வந்து நல்ல சூடாக இருக்கணும். சூடானவுடனே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க வெங்காயத்தை. ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா இதை வந்து வேக விடுங்க. எப்பயுமே ரவை தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நல்ல மொறுன்னு வரணும். அந்த ப்ரௌன்ஸ், அதாவது அந்த ஓரத்துலலாம் நல்ல ப்ரௌன் ஆகி வரும், கிறிஸ்பியாகி வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ரவா தோசையை எடுத்துருங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து வேகாத மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா அந்த சைடும் வெந்துடும். சில பேர் வந்து அப்படியே திருப்பி போட்டுருவாங்க, அதாவது அப்படியே மடித்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. எனக்கு ஆனால் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் திருப்பி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து நல்ல சுட சாம்பார், தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா மல்லி சட்னி, தக்காளி சட்னி எல்லாத்துக்கூடையும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ டூ ட்ரை திஸ் ரெசிபி அண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.